ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டுடைய 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் நடைபெற போகுது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு கிரக சேர்க்கையானது நடைபெற இருக்கு. அந்த கிரக சேர்க்கை நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி யோகமான பலன்கள் கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிற பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கிரக இணைவு நடைபெற போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஜூன் மாதம் 7ஆம் தேதி தான் செவ்வாயும் கேதுவும் இணைய போகிறாங்க. இந்த கிரக இணைவுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே ஆபத்து ஏற்படும் என்பது தெரிய வந்தது. அதை பற்றிய தாள்களை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி ஒரு கிரக இணைவு ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து யோகங்க பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களோட ராசிக்கு யோகம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ யோகம் பெற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான யோகம் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஜூன் 5ஆம் தேதி என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இணையுது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக குரு மற்றும் சுக்கிரன்லாம் இந்த ஜூன் 5ஆம் தேதி 60 டிகிரியில் சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இந்த ஒரு மாற்றத்தினால பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த யோகமானது எதில் நமக்கு அதிகமாக கிடைக்கும்னா அழகு, அறிவு, அப்புறம் சிறப்பு மற்றும் வளமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ உங்களோட ராசிக்காரங்களுக்கு இதன் மூலம் முழு பயன் பெற போகிறீங்களா என்பதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் 60 டிகிரியில் பயணம் செய்கிறதுனால சுக்கிர தோஷம் ஏற்படும். அது நீங்குவதற்கு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பரிகாரம் மட்டும் இல்லாமல் பரிகாரத்தோடு உங்களோட ராசிக்கு இந்த சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிற விவரங்களை முழுசாக ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் திருமண வாழ்க்கையில் அமைதியானது பெற மாதிரி சூழ்நிலை அமையப்போகுது. நிதி நிலைமை மிகவும் சீராக இருக்கும். வாழ்க்கையில் புதிய சுறுசுறுப்பு, பணியில் திறமை இதெல்லாம் வெளிப்படும். கலைத்துறையில் உங்களுக்குன்னு கௌரவமானது பெறுவீங்க. நிலுவையில் உள்ள பணிகள்லாம் உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் சுக்கிர தோஷம் ஏற்படுறதுனால அதிலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனால தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்கள் அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும். திருமணம் நடைபெறுவது தாமதமாவதோடு இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருப்பவங்க எளிய சுக்கிரன் பரிகாரம் செய்து பலன் பெறணும். அவை என்னென்ன பரிகாரங்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம். குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும்.
உங்கள் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கிரன் மட்டும் தனித்து இருந்தாலோ, கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைந்து செவ்வாயோடு இணைந்து இருந்தாலோ, லக்னத்திற்கு 8வது வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது 7வது வீட்டில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திற்கு 3வது வீட்டில் மறைந்திருந்தாலோ, 12வது இடத்துல மறைந்திருந்தாலோ அது சுக்கிர தோஷமாக கருதப்படும். இந்த தோஷம் மெயினாக திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய கோளோடு இணைந்திருந்தாலும் இந்த தோஷத்திற்கு காரணமாக இருக்கும். இப்போ 60 டிகிரியில் பயணம் செய்கிறதுனால தோஷம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. சரியான தசபுத்தி வரும் வரை காத்திருப்பது நல்ல பரிகாரம். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும். பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கிர தோஷம் கெடுதல்களை பெருசாக அளிப்பதில்லை. இருந்தாலும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமைகிறது. இப்பேற்பட்ட சுக்கிரதோஷம் நீங்கள் பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எது கரெக்டாக இருக்கோ அதை செய்து பயன்பெறுங்க. தனித்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறதன் மூலம் சுக்கிரதோஷத்தின் கெடுதல்களை குறைக்க முடியும். அப்புறம் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சித்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்புறம் மொச்சப்பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜையில் மகாலட்சுமி திருவுருவப்படத்தை அலங்கரித்து வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம் கனகரத சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாச நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா தினமுமே மொச்சப்பயிரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்ச உரிய தண்ணீரை அத்திமரத்துக்கு ஊற்றி விட்டு மொச்சப்பயிரை பசுவுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். இல்லைனா வீட்டில் மரம் வளர்க்க வசதி இருக்கிறவங்க வளங்க, இல்லைனா அருகில் உள்ள கோயிலில் வளர்க்க செய்யுங்க. இதன் மூலம் மிக கடுமையான சுக்கிர தோஷங்கள்லேருந்து விடுபடலாம். ஸோ இந்த மாதிரி சுக்கிர தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் எந்த பரிகாரம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்து பயன்பெற்றுக்குங்க. இப்போ தான் இந்த கிரகங்களுடைய 60 டிகிரி பயணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு தராசு போன்று நேர்மையானவர்களாக நீங்கள் இனிமேல் தான் செயல்படணும். யாருக்காகவும் பரிந்து கொள்ளக்கூடாது, எதுக்காகவும் பரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தராசு போல நேர்மையாக செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும். சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்குன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வதால் நல்லது. மற்றும் உங்கள் கடமையை சரிவர செய்தாலும் நல்லது. நீங்கள் மேல் அதிகாரிகளிடம் அப்போ தான் நெருக்கமாக முடியும். ஸோ நான் சொன்னது போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்பட வேண்டியது இந்த டைம் அவசியம். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாபாரக்காரங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த யோகமானது உங்களுக்கு உருவாகும். அதாவது வியாபாரக்காரங்க நீங்கள் வெளிநாட்டு வியாபாரத்தை ஈடுபட்டு அங்கே வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனை குறித்த நேரத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்ய போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசிக்கார தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகள் நீங்கள் சுய உதவி குழுவில் இணைந்து விடுவது இந்த டைம் நல்லது. புதிய சலுகைகளை அதில் பெற வாய்ப்பு இருக்குது. வீட்டின கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கலாம். வீட்டில் என்ன அலங்காரம் பண்ணாலும் அது உங்கள் கைவண்ணத்துக்கு நன்மையாக இருக்கும். அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு லொக்கேஷன் பார்ப்பதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. மற்ற கதாபாத்திரம் தேர்வு செய்வது இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும். அதற்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக பயணம் செய்ய போகுது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் எப்போதும் உங்கள் எதிர்ப்பாளனத்திடம் அதிக நெருக்கமாக இந்த டைம் பழக வேண்டாம். அது உங்களை பாதிக்கும். அதனால் நீங்கள் எதிர்கால இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்து கொள்வது நல்லது. அதற்கேற்ப செயல்படுவது நல்லது. இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிரக சேர்க்கையினால் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.